நேத்து காலையில சரியா 11 மணில இருந்து ஒரு நரேட்டிவ ஒட்டுமொத்த தாவேக்காவோட பிஆர் கும்பலுக்கு அந்த விஜயனுடைய மாமா, அவர் மாமான் தான் விஜய் அழைப்பாப்லையா, ஜெகதீஷ். அந்த ஜெகதீஷ் வந்து காலையில 11 மணில ஒரு நரேட்டிவ் செட் பண்றாப்ல. என்னன்னா, கண்ணீர் வடித்த விஜய், காலில் விழுந்த விஜய், விஜய் கண்ணீர் வடிச்சாரு அப்படின்னோடனே அந்த அதாவது என்ன சொல்றேன், எமோஷனல் டேமேஜ் வந்து உலகத்துல அத மாதிரியான ஒண்ணும் கிடையாது. கண்ணீர் வந்து கோழைகளுடைய ஆயுதம்ன்றாங்க. கண்ணீர் வந்து ஒரு இறுதி ஆயுதம். கண்ணீர் வடிச்சிட்டான் அப்படின்னா அந்த கண்ணீரை வைத்துக் கொண்டு ஒரு என்ன எமோஷனல் ஒன்று கிரியேட் ஆகும். மக்கள்கிட்ட வந்து ஒரு சென்டிமெண்டா மாறிடுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் பொதுவாகவே இயல்புல சென்டிமெண்ட் ஆனவன். அப்ப அந்த சென்டிமெண்டலா தொடும் பொழுது பெண்கள், குழந்தைங்க, பெரியவங்க, எவ்வளவு பெரிய நடிகர் அவரு, எவ்வளவு பெரிய உயரத்துல இருக்காரு, உச்சாணி கொம்புல இருக்காரு, கேரியோட உச்சத்தை விட்டு வந்திருக்காரு, 1000 கோடிகளை சம்பாதிக்கக்கூடியவர், 250 கோடி வருமானம் வாங்கக்கூடியவர், அவரு அழுதுட்டாரா? பாத்தீங்களா அவருக்கு எவ்வளவு இறக்கம் இருக்கு. இந்த மாதிரி நரேட்டிவ். விஜய் அழுதாரா அழலையா, விஜய் காலில் விழுந்தாரா விழலையா, அதெல்லாம் தாண்டி அவர் அழுதாருங்கிறத ஒட்டுமொத்த தாவேக்காரனும் பரப்புறான். ஏன்னா 41 குடும்பம் செத்து 41 குடும்பமும் அழுதுகிட்டு இருக்கு. அன்னைக்கு அந்த மக்களை விட்டு போட்டு தனி விமானத்துல பிடிச்சு ஓடி போன ஒரு கோலை விஜய் முதல்ல 4 நாள் கழிச்சு வீடியோ போட்டல, அன்னைக்கு வீடியோ போட்டு எல்லாரும் எட்டி பார்த்தாங்க. யார் இந்த லைலாமணி, ராஜ்மோகன், அங்க இருக்கக்கூடிய நிர்மல் குமார் எல்லாரும் எட்டி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி 20 நாள் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. அந்த கரடி, பனிக்கரடி உள்ள போகும்ல பனிக்குள்ள, அது மாதிரி பனிக்கரடி மாதிரி பதுங்கிட்டாங்க. திருப்பி நேத்து இவரு எல்லாரும் சந்திச்ச பிறகு எல்லா பையிலும் வெளியே வரான். எல்லா பையிலும் வெளியே வந்து இப்போ வந்து கொஞ்சம் நார்மலைஸ் பண்றாங்களாம். விஜய் அழுதுட்டாரு, அப்போ அது முடிஞ்சிருச்சு, அழுதாலே முடிஞ்சிருச்சு, காலில் விழுந்தாலே முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த கட்ட வேலை